வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. 8ஆம் நம்பர் பேட்சை வாங்கிக்கிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே நுழையிறாங்க ராஜி. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு செகண்ட் ஃப்ளோருக்கு பட்டன் அழுத்திட்டு அதுக்குள்ளே இன்னொரு பேர் இருக்காங்க. அதில் அந்த பையன் என்ன இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கன்னு கேட்குறான். ஏய் பேசாம வாடா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள செகண்ட் ஃப்ளோர் வந்துடுது. ராஜி வெளியே வந்துட அந்த கப்பல் 2 பேரும் ராஜியை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றாங்க. ராஜி அவங்களோட ட்ராலி பேக்கை இழுத்துட்டு வர எதிரில் பார்க்க 203ன்னு ஒரு ரூம் நம்பர் தெரியுது. அவங்க அது பக்கத்துல போக உள்ள இருந்து ஒரு பையனும் ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வெளியே வர்றாரு. டோர் பக்கத்துல வர்ற ராஜி கொஞ்ச நேரம் தயங்கிட்டு நாக் பண்றாங்க. எஸ் கம்மின்னு ஒரு லேடி வாய்ஸ் கேட்க ராஜி கதவை திறந்துட்டு உள்ளர போறாங்க. அங்க சோஃபால 2 ஜென்ஸும் ஒரு சிங்கிள் சோஃபால ஒரு லேடியும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு சின்ன வெல்கம் சிரிப்பு கூட இல்ல அவங்க முகத்துல. ராஜி தான் ஹாய்னு சொல்ல வாங்க உட்காருங்கன்றாங்க அந்த லேடி. ராஜி அங்க இருக்க சேர்ல உட்கார உங்க பேருங்கிறாங்க இந்த லேடி. ராஜேஸ்வரிங்கிறாங்க ராஜி. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அங்க இருக்க ப்ளூ சட்டை கேட்க நான் குன்னக்குடியில இருந்து வர்றேன் அப்படின்னு ராஜி சொல்ல 3 பேரும் புரியாத மாதிரி பாக்குறாங்க. இன்னொரு மெரூன் ஷர்ட் அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல சிவகங்கை ஓகே அப்படின்னு அவர் அதை ரிப்பீட் பண்ண 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எனக்கு டான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ராஜி சொல்ல டான்ஸ் கற்றுட்டு இருக்கீங்களான்னு அந்த லேடி கேட்குறாங்க. கற்றுக்கல, ஆனால் நல்லா ஆட வரும். ஸ்கூலில் காலேஜில் எல்லாம் நிறைய காம்படிஷனில் கலந்துட்டு இருக்கேன். வின் கூட பண்ணியிருக்கேன். இப்போ கூட அம்பாசமுத்திரத்தில் ஒரு காம்படிஷன் நடந்தது, அதுலேயும் கலந்துக்கிட்டு செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன் அப்படின்னு ராஜு சொல்ல ஓ அப்படிங்கிறாரு ப்ளூ ஷர்ட்டு. ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு அந்த லேடி கேட்க ஆக்டிங்லையா அப்படின்னு ராஜு கேட்டுட்டு இருக்க. நடிப்புங்க, நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டேன்னு அந்த லேடி கேட்க இல்ல டான்ஸ் மட்டும்தான் அப்படின்னு ராஜு சொல்ல நீங்க மேரிடா அன்மேரிடான்னு ப்ளூ சட்டை கேட்கிறாரு. மேரிட் சார்ங்கிறாங்க ராஜி. ஓகே அப்படின்னு அவர் நோட் பண்ணிக்கிறாரு. உங்க கூட யார் வந்திருக்காங்கன்னு அந்த லேடி கேட்க இல்ல தனியா தான் வந்திருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. காம்படிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா அப்படின்னு மெரூன் ஷர்ட் கேட்குறாரு. முதல்ல ஆடிஷன் நடக்கும், அதில் செலக்ட் ஆனீங்கன்னா இமீடியட்டாக காம்படிஷன் நடக்கும். காம்படிஷன் முடிஞ்சதும் யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். அவங்க என்ன வின் பண்ணுறாங்கன்னு அப்போ தான் சொல்லுவோன்னு ப்ளூ ஷர்ட் சொல்ல ஆனால் ப்ரைஸ் மணி 10 லட்சம் ரூபான்னு பேப்பரில் போட்டிருந்ததுங்கிறாங்க ராஜி. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்கன்ற மாதிரி 3 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுவும் இருக்கு, அதை தாண்டி இன்னும் சர்ப்ரைஸான எக்ஸைட்டிங்கான நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு காம்படிஷன் முடிஞ்சதும் தான் தெரிய வரும் அப்படின்னு மெரூன் ஷர்ட் சொல்ல நீங்க ஃபைனல்ஸ் வரலும் வர்றீங்களோ இல்லையோ இந்த காம்படிஷன் முடியிற வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்கணும். இடையில எங்கேயும் போக முடியாது. அதே மாதிரி நீங்களா வாக் அவுட் பண்ணவும் முடியாது அப்படின்னு அந்த லேடி சொல்ல இல்ல நான் இடையில எல்லாம் போக மாட்டேங்கிறாங்க ராஜி. காம்படிஷன்ல வின் பண்ற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்ல தட்ஸ் த ஸ்பிரிட் அப்படின்னு அந்த லேடி சொல்ல ரொம்ப சரியான உங்க டேலண்ட்டை மதிக்கிற இடத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நாங்க இதுக்கு முன்னாடி நடத்தின காம்படிஷன்ல வின் பண்ணவங்க எல்லாருமே இப்ப எங்கேயோ போயிருக்காங்க, சினிமாவுல பெரிய ஆள் ஆயிருக்காங்க. இந்த காம்படிஷனுக்கு சினி ஃபீல்டுல இருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு மெரூன் ஷர்ட் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு நிறைய பேரோட இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு ப்ளூ ஷர்ட் சொல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு மெரூன் ஷர்ட் கேக்குறாரு. இல்ல எதுவும் இல்லைங்கிறாங்க ராஜி. ஓகே நீங்க போலான்றாங்க அந்த லேடி. ஜென்ஸ் 2 பேரும் ஆல் தி பெஸ்ட்ங்கிறாங்க. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ராஜி அங்கேருந்து வெளியே வர்றாங்க. ராஜி அந்த ரூமை விட்டு வெளியே வர இன்னொரு பொண்ணு போகிறாங்க. அப்போது வேற 2 பொண்ணுங்கிட்ட ரூமில் உங்களுக்கு ஓகே தானே, ஏதாவது இஷ்யூ இருந்தால் சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் இல்லை ஓகே தானே அந்த கேர்ள்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராஜி அந்த பக்கமா வர அவங்க கிட்ட வர்றவரு ஜட்ஜஸை பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பார்த்துட்டேன்னு ராஜி சொல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னாங்கல்லன்னு அவர் கேட்க சொல்லிட்டாங்கன்னு ராஜி சொல்ல உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்லைன்னு கேட்குறாரு அவரு. கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு ராஜி சொல்ல இதில் ஒரு சைன் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு பாண்டை நீட்ட ராஜி அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு மாதிரியான சிரிப்போட பெருசா ஒன்றும் இல்லை, இந்த காம்படிஷன்ல இருந்து நீங்க பாதையில கிளம்ப மாட்டீங்கன்னு சொல்லி ஒரு சைன் போட்டு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ரூமு ஃபுட்டுன்னு நிறைய செலவு பண்ணியிருக்கோம். நீங்க பாதையில கிளம்பிட்டா எங்களுக்கு தானே லாஸ், அதுக்கு தான் இந்த அக்ரிமெண்ட்டுன்னு ராஜி அக்ரிமெண்ட்டை படிக்க விடாத அளவுக்கு பேசிட்டு இருக்காரு அவரு. சரி ஓகேன்னு ராஜி சைன் போட்டு கொடுக்க சரி ஓகே வாங்க ரூம் காட்டுறேங்கிறாரு அவரு. ஒரு ரூம் முன்னாடி கூட்டிட்டு வந்து நிறுத்துறவரு. இதுதான் உங்க ரூம், இந்த காம்படிஷன் முடிகிற வரல நீங்கள் இந்த ரூமில் தான் தங்க போகிறீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஃபோனில் கோஆர்டினேட் பண்ணுறேன், ஓகேவான்னு அவர் கேட்க சரிங்கிறாங்க ராஜி. இந்தாங்க
அப்படின்னு சாவியை கொடுத்துட்டு அவர் அந்த பக்கமா போக ராஜி டோரை திறக்கிறாங்க. ரூம்குள்ள வர அங்க 2 பெட்டு போட்டிருக்காங்க தனித்தனியா. ஒரு பெட்ல உட்கார்றவங்க ஓகே அப்படின்னு ரிலாக்ஸா ஃபீல் பண்ண அவங்க மொபைல் ரிங் ஆகுது. மொபைல் எடுக்கிறவங்க என்ன புது நம்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி காதுல வைக்க, ஹலோ மேடம், நாங்கள் இன்சூரன்ஸ்லேருந்து பேசுகிறோம், உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், 2 நிமிஷம் இதை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்க காலை கட் பண்ணிடுறாங்க ராஜி. ஒரு ஃபோன் பண்ணி நான் எப்படி இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் குறைஞ்சா போயிடுவான். சும்மாவே அதெல்லாம் செய்ய மாட்டான், இப்போ கோவமா வேற இருக்கான், எப்படி செய்வான் அப்படின்னு பெருமூச்சு விடுற ராஜி ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கதிருக்கு கால் பண்ணுறாங்க. கதிர் அப்போதான் குளிச்சுட்டு முகத்தை தொடச்சிட்டு வர்றாரு. மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துக்கிறவரு டக்குன்னு துண்டை போட்டுட்டு ஹலோங்கிறாரு. ராஜி, ஹலோ, நான் சென்னை வந்து சேர்ந்துட்டேன், ஷோ நடக்கிற இடத்துக்கும் வந்துட்டேன், ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு, ரூம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்லிக்கிட்டே இருக்க ஒவ்வொன்றுக்கும் ம்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காரு கதிர். என்ன சொன்னாலும் மட்டும்தானா, அதை தவிர்த்து சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு ராஜி கேட்க, சொன்ன பேச்சு கேட்காம போனவகிட்ட வேற என்ன சொல்ற அப்படின்னு கதிர் கேட்க, சரி நான் வைக்கிறேங்கிறாங்க ராஜி. அதுக்கும் ஒரு அப்படின்ற பதில தான் கொடுக்குறாரு கதிர். ஃபோனை வைக்கிற கதிர் ச்சே நம்ம ஒழுங்கா பேசியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு மறுபடியும் ராஜிக்கு கால் பண்றாரு. கால் ஆன் பண்ணி ராஜி, ஹலோ ஹலோ அப்படிங்க, பத்திரங்கிறாரு கதிர். என்ன அப்படின்னு கேட்க, பத்திரமா இரு அப்படிங்கிறாரு. இவங்க இப்ப அப்படிங்க அவரும் நான் வைக்கிறேன்னு போனை வைக்கிறாரு. என்னன்னு சொல்ல முடியாத ஒரு கலவையான ஃபீலிங்ல நிக்கிறாரு கதிர். குமரவேல் அவரோட ரூம்ல பிரிச்சு போட்ட கட்டில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பறி கொடுத்த மாதிரி அவர் உட்கார்ந்துருக்க மாறி அங்க வர்றாங்க. வெறிச்சு போய் உட்கார்ந்துருக்க பையனை பார்த்துட்டு குமாரன் அவங்க கூப்பிட, மா அப்படிங்கிறாரு அவரு. ஏன்டா ரூம்குள்ளேயே இப்படி அடைஞ்சு கிடக்குற, சரி உங்க அப்பா கூப்பிடுறாரு கீழே வாங்குறாங்க உங்க அம்மா. இல்லம்மா நான் வரலங்கிறாரு குமார். டேய் வாடா, வா நீ வா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க மாறி. மா அப்படின்னு தயக்கத்தோடயே போறாரு குமார். கீழே வேல்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்கார்ந்துருக்க வான்னு கூட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு சோஃபாவோட சேர் கிட்ட கொண்டு விடுறாங்க. வாடா உட்காரு அப்படிங்கிற சக்திவேல் மகனோட தோல்ல கையை வச்சு சாப்பிட்டியாடான்னு கேட்குறாரு. சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரியே சொல்றாரு குமரவேல். இப்பதான் நானும் அண்ணனும் வக்கீல பார்த்துட்டு வந்தோம். ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வரணும்னு எனக்கு ஆசைடா, ஆனா வக்கீல் முடியாதுன்னு சொல்றாரு அப்படின்னு சக்திவேல் சொல்ல குமரவேல் அதிர்ந்து போய் பார்க்க அதை விட ஜாஸ்தியா அதிர்ந்து போய் பார்க்குறாங்க லேடிஸ். கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்கடா, நீ வெளியே வர்றதே கஷ்டம்னு வக்கீல் சொல்றாங்கடா அப்படின்னு சக்தி சொல்ல, என்ன வேணுமோ நடக்கட்டும் போ அப்படிங்கிற மாதிரி குமரவேல் உட்கார்ந்துருக்காரு. டேய் சக்தி, நீ எதுக்கு குமார பயமுறுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க, அண்ணே மூடி மூடி மறைச்சு என்னன்னே பண்ண போறோம், என்ன நடக்குதுன்னு அவனுக்கும் தெரியணும்ல அப்படின்னு சக்தி சொல்ல, வக்கீல் சொன்னதை முழுசா சொல்லுங்கிறாரு முத்துவேல். டேய் ஒரே ஒரு விஷயம் பண்ணினா நீ வெளியில வந்துடலாம்டா அப்படின்னு சக்திவேல் சொல்ல அப்பாவை பார்த்துட்டே இருக்காரு குமரவேல். அப்பா சொன்னது உனக்கு கேக்குதான்னு மாறி கேட்க உம்முன்னு தலையை மட்டும் ஆட்டுறாரு அவரு. அரசிய கடத்திட்டு போனதா முக்கியமா புகார் கொடுத்திருக்காங்க. அரசியுமே கோர்ட்டுக்கு வந்து அதை தான் சொல்லுவா. அத பொய்ன்னு நாம நிரூபிச்சா போதும். நீ அவளை கடத்திக்கிட்டு போகல, அவ விருப்பப்பட்டுதான் உன் கூட வந்தான்னு நீ நிரூபிச்சிட்டன்னு வச்சுக்க, இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியில வந்துடலாம்டா. அதை நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா, ஏதாச்சும் யோசிடா அப்படின்னு சக்திவேல் சொல்ல குமரவேல் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. டேய் உங்ககிட்ட தான் கேட்குறேன் சொல்லுடா, அவளாதான் நீ இருக்கிற இடத்துக்கு வந்தான்னு நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு சின்ன க்ளூ இருக்காடா அப்படின்னு சக்திவேல் கேட்க, அரசி தான் நான் இருக்கிற இடத்துக்கு வரவே இல்லையே, நான் தானே அவளை கூட்டி இல்ல கடத்திக்கிட்டு போனேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, சுத்தம் அப்படின்னு தலையை திருப்பிக்கிறாரு முத்துவேல். அப்புறம் எப்படிப்பா அப்படி இல்லைன்னு நிரூபிக்க முடியும்னு குமரவேல் கேட்க, நீ வெளியே வரணும்னா அந்த பொண்ணு சொன்னது பொய்ன்னு நாம நிரூபிக்கணும். எனக்குமே இதுல உடன்பாடு இல்லைன்னாலும் வேற வழி இல்லைன்னு வக்கீல் சொல்றாருங்கிறாரு முத்துவேல். அரசி ஒன்னும் பொய் சொல்லலையே பெரியப்பா அப்படின்னு குமரவேல் சொல்ல டென்ஷன் ஆகிற சக்திவேல், டேய் லூசாடா நீ, நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ அரசிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற, டேய் சொல்லுடி அப்படின்னு மாரிய பார்த்து எகிர்றாரு சக்திவேல். குமாரு, ஒரு பொண்ணு மேல பழி போடுறது தப்புதான், பாவம்தான், ஆனா நீ எப்படியாவது வெளியில வரணும்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுடா. அப்பாவும் பெரியப்பாவும் சொல்றத கொஞ்சம் கேளு குமாரு, ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிடா அப்படின்னு மாறி சொல்ல, வேணும்னா நம்ம வக்கீல ஒரு தடவை போய் பாருங்கிறாரு முத்துவேல். நான் யாரையும் போய் பார்க்கல, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு குமரவேல். பயங்கர டென்ஷன் ஆகுற சக்திவேல், டேய்
உனக்கு என்ன மூளைக்கீழே குழம்பி போச்சாடா? பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்கிற. வெளியே வரணும்னு உனக்கு ஆசையே இல்லையாடா? காலம் முழுக்க ஜெயிலில் கிடந்து கழித்துங்க ஆசைப்படுறியா அப்படின்னு சக்திவேல் கத்திட்டு இருக்க. இதை எதையும் கண்டுக்காம குமரவேல் எழுந்து போறாரு. டேய் குமார், டேய் அப்படின்னு மாரியும் வடிவும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு சக்தி கோவமா எழுந்திருக்க. சக்தி உட்காருடா அப்படின்னு பாட்டி சொல்ல உட்கார்றாரு சக்திவேல். நான் அவன்கிட்ட பேசுறேன்னு பாட்டி சொல்ல, நாம அவனுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ஆத்தா. அவன் என்னடா நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு பைத்தியக்காரனாக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சக்திவேல் கத்த. அவன் என்ன யோசனை பண்றான்னு எனக்கு புரியுது. நீ பேசாம இரு, என்ன ஏதுன்னு நான் போய் அவங்கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற பாட்டி ரெண்டு பசங்களையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எழுந்திருக்கிறாங்க. சேலை இழுத்து சொருவிக்கிட்டு பாட்டி கிளம்ப எல்லாரும் ஒரே குழப்பமும் சங்கடமா நின்றுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. குமரவேல் மறுபடியும் கட்டில வந்து அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காரு. பாட்டி மெதுவா வந்து அவரோட தோல்ல கைய வைக்க கண்ணை தொடச்சிட்டு நிமிந்து உட்கார்றாரு. என்னையா குமாரு அப்படின்னு பாட்டி கேட்க, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி அப்பத்தா என்னால அரசி மேல பழி போட முடியும்? அவ என்ன நம்புனா அப்பத்தா, அதை தவிர அவ வேற எந்த தப்புமே பண்ணல அப்பத்தா. நான் விரும்புறேன்னு சொன்னேன், அதையும் நம்புனா. ஒரு தடவை வந்து என்ன பார்த்துட்டா நான் தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொன்னேன், அதையும் நம்புனா. அவளுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்பத்தா. இந்நேரம் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருந்திருப்பா. அதையும் நான் நடக்க விடாம பண்ணிட்டேன். இம்புட்டையும் பண்ணிட்டு எப்படி அப்பத்தா நான் அவ மேல பழி போட முடியும் அப்படின்னு குமரவேல் ரொம்பவே அதை பார்த்து பாட்டியும் அழறாங்க. நான் அவளுக்கு பண்ணினதெல்லாம் பெரிய பெரிய தப்பு தான், நான் அவ மேல பழி போட மாட்டேன் அப்பத்தா அப்படின்னு குமரவேல் தேம்பி பாட்டியும் அழறாங்க. டேய் இப்ப இம்புட்டு தெளிவா பேசுறியேடா பாவி. இந்த தெளிவும் புத்தியும் உனக்கு முன்னாடியே வந்திருந்தா எல்லாமே எவ்வளவோ நல்லா இருந்திருக்குமேடா அப்படின்னு பாட்டி குமாரோட தாவங்குட்டையில கைய வச்சு தன் பக்கமா திருப்ப, நான் ஜெயிலுக்கு போவேன்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்ல ஆத்தா. ஜெயிலுக்கு போய் 4-5 நாள் நான் இருந்தப்பதான் நான் பண்ணின தப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. அரசியை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. வீட்டுக்கு திரும்ப வந்தப்ப ராஜி விஷயத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்படியே கூனி குறுகி போயிட்டேன் அப்பத்தான் நானு. கதிர் குடும்பத்தை பழிவாங்க, பாவம் அரசியோட வாழ்க்கையை நாசமாக்குனது ஏன் தப்புதான் அப்பத்தா அப்படின்னு குமரவேல் தேம்பி அழறாரு. எப்ப பழி வாங்கினதுக்கு காரணமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ அதை என்னால தாங்க முடியல அப்பத்தா. எனக்கே என்ன கண்ணாடியில பார்க்க முடியல அப்பத்தா. ரொம்ப ரொம்ப கேவலமா தெரியுறேன் அப்பத்தா நானு அப்படின்னு அவரு ரொம்பவே அழறாரு. பாட்டியும் ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஜெயிலுக்கு போகலாம் ஆசை இல்ல அப்பத்தா. இப்ப நினைச்சாலும் எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா அரசிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு அதுதான் தண்டனைன்னா நான் அதை அனுபவிச்சுக்கிறேன் அப்பத்தா. ஆனா என்னை காப்பாத்திக்க நான் இன்னொரு தடவை அரசிய பலி கொடுக்க மாட்டேன் அப்பத்தா. அரசிய பலி கொடுக்க மாட்டேன் அப்பத்தா அப்படின்னு தேம்பி அழறாரு குமரவேல். ரொம்ப நாள் வரலும் இறுக்கமாவே இருந்த குமரவேல் இப்பதான் அவங்க பாட்டிக்கிட்ட தன்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பத்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே பாட்டியோட மடியில படுத்து அழன்னு அழறாரு அவரு. பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பேரனோட தலையை தடவி கொடுத்து முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நானே அனுபவிச்சுக்கிறேன் அப்பத்தா இந்த தண்டனைய அப்படின்னு அவரு குமுறி அழ. பாட்டியும் ரொம்பவே அழுதுகிட்டு, நீ ரொம்ப நல்ல வேண்டாம், அது எனக்கே தெரியும். இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத அப்பத்தா, நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன், நீ தைரியமாயிரு அப்படின்னு அவங்க குமரவேலுக்கும் தனக்கும் சேர்த்து ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. ரூம்ல ராஜி கண்ணாடி முன்னாடி நின்று தலை சீவிட்டு இருக்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. மீனா தான் கால் பண்றாங்க. பாஞ்சி எடுக்கிறவங்க அதை கையில எடுத்து ஹலோ அக்காங்கிறாங்க. மேடம் என்ன பண்றீங்கன்னு கேட்க, ரெடி ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்ல, காம்படிஷனுக்கான்னு கேக்குறாங்க மீனா. ஆஹா இல்ல, காம்படிஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. நான் கூட அம்பா சமுத்திரத்துல பண்ணின மாதிரி ஸ்டேஜ் போட்டு ஆட சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க ரொம்ப வித்தியாசமா இருக்குங்கிறாங்க ராஜி. என்ன வித்தியாசமா இருக்குன்னு மீனா கேட்க, முதல்ல 3 பேர் இன்டர்வியூ பண்ணனாங்கக்கா. டான்ஸ்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது, டான்ஸ் கத்துக்கிறீங்களா இப்படின்னு எல்லாம் கூட கேட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்ல. சரி அப்படின்னு அடுத்தது கேட்க ஆர்வமா இருக்காங்க மீனா. அப்புறம் நடிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு வேற கேட்டாங்க அப்படின்னு ராஜு சொல்ல. அடடே நடிப்பா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க மீனா. அதுக்கு நீ என்ன சொன்னேன்னு அவங்க கேட்க, நான் என்ன சொல்லுவேன், இல்லன்னு தான் சொன்னேன். எனக்கும் நடிப்புக்கெல்லாம் ரொம்ப தூரம் பாங்குறாங்க ராஜி. நடிப்பெல்லாம் நல்லா வந்தாலுமே நம்ம வீட்டுல அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு மீனா சொல்ல. ஆமா டான்ஸ் ஆடுறதுக்கே இப்ப சண்டை போட்டு வந்திருக்கேன், நடிக்கெல்லாம் போன அம்புட்டு தான் அப்படின்னு ராஜு பெருமூச்சு விட. அதெல்லாம் சரி,
ரூம் எல்லாம் சொன்ன மாதிரி கொடுத்துட்டாங்களாங்கிறாங்க மீனா. ஆமாங்கக்கா, ஸ்டார் ஹோட்டல் ரூம் கொடுத்துருக்காங்க, சாப்பாடெல்லாம் சும்மா அப்படி இருக்கு அப்படின்னு ராஜி சொல்ல. ஜமாய் ஜமாய் அப்படின்னு மீனா சொல்ல சிரிக்கிற ராஜி, அக்கா கண்டிப்பா நம்ம சென்னைக்கு வந்தா இந்த ஹோட்டல்ல வந்து தங்கணும்க்கா அப்படின்னு சொல்ல, அப்படியே அனுப்பி வைப்பாரு பாரு நம்ம மாமா. அப்படியே அனுப்பி வச்சாலும் குட்டியா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா பஸ் ஸ்டாண்ட் பக்கமா அந்த ரூம் எல்லாம் இருக்கும்ல, அதுல நமக்கு ரூம் போட்டு கொடுப்பாரு அப்படின்னு மீனா சொல்ல. ஆமாங்கிறாங்க ராஜியும். ஃபியூச்சர்ல நடக்கிறதெல்லாம் விடு, இப்ப பிரசன்ட்டுக்கு வா. எத்தனை பேர் ஷோவுக்கு வந்திருக்காங்கன்னு மீனா கேக்குறாங்க. எனக்கு அது தெரியலக்கா, நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். இங்க பெரிய ஹால் ஒன்று இருக்குக்கா, 7 மணிக்கு எல்லாரும் அங்க அசம்பிள் ஆகி இருக்கணும்னு சொன்னாங்க. அப்பதான் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரிய வரும்க்கா அப்படின்னு ராஜி சொல்ல. ஓ அப்படின்னு சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க மீனா. காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் போல இருக்குக்கா அப்படின்னு ராஜி சொல்ல. ராஜி, காம்படிஷன் எவ்வளவு டஃப்பா இருந்தாலும் எத்தனை பேர் ஆடினாலும் ஜெயிக்க போறது நீதான், கவலைப்படாம டென்ஷனே இல்லாம ஆடுன்னு மோட்டிவேட் பண்றாங்க மீனா. சரிக்கா அப்படின்னு ராஜி தலையாட்ட, எதுவா இருந்தாலும் கால் பண்ணு வைக்கிறேன்னு மீனா சொல்ல. சரிக்கா பை அப்படின்னு ராஜி சொல்ல 2 பேரும் போனை வைக்கிறாங்க. ராஜி அந்த ஹாலுக்குள்ள வர எல்லாரும் அங்கங்க உட்கார்ந்து பேரா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிடுது. அப்படியே நிக்கிறவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்க ஆரம்பிக்க இப்படியே பார்த்துட்டே போறாங்க. எங்க பார்த்தாலும் எல்லாம் பேரா தான் இருக்காங்க. மேக்சிமம் எல்லா சீட்டும் ஃபில் ஆயிருக்க, ஒரு சீட்ல மட்டும் ஆள் இல்ல. அங்க ஒரு பாயும் 2 கேர்ளும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ராஜி அங்க போய் எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யாராவது வர்றாங்களான்னு கேட்க, இல்ல உட்காருங்கன்னு அவங்க சொல்றாங்க. ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல, நான் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்க ராஜு கொஞ்சம் அன்னீசியா அங்கங்க திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மைக்ல வெல்கம் ஆல் டு த கிராண்ட் ஈவினிங் அப்படின்னு அந்த லேடி மைக்ல எல்லாரையும் வெல்கம் பண்றாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்க அந்த லேடியும் ஒரு 3 ஜென்ஸும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இவங்களும் ஹாய் சொல்ல அவங்களும் ஹாய் சொல்றாங்க. 4 பேர் அங்க இருக்க ஸ்டேஜுக்கு வர்றாங்க. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், we welcome you all the grand evening. எல்லாரும் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களான்னு அந்த லேடி கேக்குறாங்க. யா அப்படின்னு கொஞ்சம் குரலும், எஸ்ன்னு கொஞ்சம் கைங்களும் உயருது. காம்படிஷன் ரவுண்ட் நாளைக்கு தொடங்க போகுது. நீங்க எல்லாரும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா ஜாலியா இருக்கலாம், நல்லாவே சில் பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு கேட்க ராஜிக்கு வேர்த்து வழியுது, தொடச்சிக்கிறாங்க. ஹலோ எவ்ரிபடி, இந்த ஷோ காம்படிஷன் பத்தி எல்லாருக்குமே இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்னு இன்னொருத்தர் ஆரம்பிக்கிறாரு. பிரைஸ் மணி என்னன்னு நாம அனௌன்ஸ் பண்ணி இருந்தாலும் இங்க வர்றவங்க யாரும் அதுக்காக வர்றதில்ல அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க ராஜி திடுக்குன்னு பாக்குறாங்க. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இந்த ஷோ மூலமா கிடைக்க போறது நல்ல சான்ஸ், அதுக்காக தான் நிறைய பேர் வர்றாங்க. நிறைய ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ், சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்திருக்க இந்த ஷோ இந்த வருஷம் எத்தனை பேரை சினிமாவுக்கு கொடுக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு இன்னொருத்தர் மைக்ல சொல்லிட்டு இருக்காரு. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே நாங்க சொல்ல போறது ஒன்னே ஒண்ணுதான், இது ஒரு பெரிய வாய்ப்பு, உங்களோட 100% நீங்க கொடுங்க, காம்படிஷன்ல வின் பண்ணுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அந்த லேடி சொல்ல எல்லாரும் ஓகே ஓகே அப்படின்னு தம்ஸ் அப் காட்டிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு உங்க டின்னரை என்ஜாய் பண்ணுங்க, ஓகே அப்படின்னு ஒருத்தர் மைக்ல சொல்ல. தேங்க்யூ சார், தேங்க்யூன்னு அங்கங்க குரல்கள் வருது. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல இன்னொருத்தர் 2 விரலையும் உயர்த்தி தம்ஸ் அப் காட்டுறாரு. அங்க இருக்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. அங்க பஃபே டின்னர் நடந்துகிட்டு இருக்க எல்லாரும் லைன்ல நின்று அவங்கவுங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு இருக்காங்க. ராஜியும் லைன்ல நின்று ஒரு பிளேட்ல அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அங்க இங்க பார்க்க எல்லாரும் கப்பலா நின்று பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டேபிள்ல ஒரு கேர்ள் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க இவங்களும் அங்க போய் பிளேட்டை வச்சுட்டு சுத்தி பாக்குறாங்க. அவங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா அங்க இங்க பார்த்துட்டு இருக்கப்ப ரைசிங் ஸ்டார்ஸ் அப்படின்ற பேனர் தான் அங்கங்க வச்சிருக்காங்க. திடீர்னு அவங்க பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு ஹாய் அப்படின்னு கைய கொடுக்கறாரு நம்ம ஆகாஷ். சத்தம் கேட்டு திரும்பி பாக்குற ராஜி வணக்கம்னு கைய கூப்பிடுறாங்க. பாக்யலட்சுமியோட ஆகாஷ் இப்போ என்ன பேர்ல வந்திருக்காருன்னு பாக்கலாம். அவரு வேர் ஆர் யூ ஃப்ரம்ங்கிறாரு ராஜி கிட்ட. குன்னக்குடிங்கிறாங்க ராஜி. பக்கத்துல இருக்க கேர்ல ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு குன்னக்குடியா வேற சிட்டுங்கிறாரு அவரு. சிவகங்கைன்னு ராஜி சொல்ல. ஓ சிவகங்கை, ஐ டோன்ட் நோ, ஐ எம் சந்தோஷ் ஃப்ரம் சென்னை, ஒர்க்கிங் இன் மும்பை, யுவர் ஸ்வீட் நேம் அப்படிங்கிறாரு சந்தோஷ். ராஜி ராஜேஸ்வரிங்கிறாங்க அவங்க. ராஜேஸ்வரி, நைஸ் மீட்டிங் யூ ராஜேஸ்வரி அப்படின்னு சந்தோஷ் சொல்ல. அப்படின்னு சிரிக்கிறாங்க ராஜி. அப்போ வெயிட்டர் ட்ரேல ட்ரிங்க்ஸோட அந்த பக்கம் போக, யா வெயிட்டர் அப்படின்னு சந்தோஷ் கூப்பிட அவர் வர்றாரு.
உன்னை எடுத்து வச்சுக்கிறாரு சந்தோஷ். உங்களுக்கு அப்படின்னு வெயிட்டர் நீட்ட தேங்க்யூன்னு ராஜி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறாங்க. பரவாயில்லையே குடிப்பீங்களான்னு சந்தோஷ் கேட்க ராஜிக்கு தூக்கி வாரி போடுது. அதிர்ச்சியா பாக்குறாங்க. அதுவும் ஸ்ட்ராங்கான சரக்க வேற சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல ராஜி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா பாக்குறாங்க. சரக்கா அப்படிங்கிறவங்க அவசரமா டம்ளரை டேபிள்ல ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. எங்க என்னாச்சு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஒரு நாள் குடிக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு ஹோஸ்ட் வந்து கேக்குறாங்க. அந்த லேடி கிட்ட சாரி என்னன்னு தெரியாம ஜூஸ் நினைச்சு எடுத்துட்டேங்கிறாங்க ராஜி. இட்ஸ் ஓகே. அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த லேடி கேட்க எழுந்து நிக்கிற சந்தோஷ் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே ஷேக் ஹேண்ட் கொடுக்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ராஜி பயத்தோட அந்த டம்ளரை இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பழக்கமானவங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கப்பலா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹோஸ்ட் 4 பேரும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அங்க ராஜி மட்டும் ரொம்பவே அன்ஈசியா ஃபீல் பண்ணிட்டு தனியா நின்று இருக்காங்க. அங்க ஒரே கலர்ஃபுல்லா லைட்டு, ஏகப்பட்ட ட்ரிங்க்ஸ், மியூசிக், சாங் அப்படின்னு போயிட்டு இருக்க எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. ராஜி ஒரு மாதிரி பயமும் பதட்டமுமா நெஞ்சில கைய வச்சு யோசிச்சுட்டு இருக்க ஹாய்ன்ற சவுண்ட் வருது. அந்த பெரிய சத்தத்துல படார்னு பயந்து போய் திரும்புறாங்க ராஜி. அங்க நிக்கிற ஒருத்தர் மறுபடியும் ஹாய் அப்படிங்கிறாங்க ராஜியும். கமான் கமான் லெட்ஸ் டான்ஸ் கமான் அப்படின்னு கையை நீட்டுறாரு அவரு. அப்படின்னு ராஜி தலையாட்ட வாட் ஒய் ஆர் கமான் லெட்ஸ் டான்ஸ் ஹாய் அப்படிங்கிறாரு அந்த ஹோஸ்ட்ல ஒருத்தர். அவரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருக்க அப்ப அந்த லேடியும் வந்து ஹாய்ங்கிறாங்க அங்க நின்று. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு அவங்க கையில இருக்க ட்ரிங்க் டம்ளரை அந்த ஃபர்ஸ்ட் வந்து ராஜி கிட்ட பேசினவர்கிட்ட கொடுத்துட்டு கமான் கமான் யார் லெட்ஸ் டான்ஸ் அப்படின்னு ராஜியோட கையை பிடிச்சி அந்த ஹோஸ்ட் லேடி கூட்டிட்டு போறாங்க. கை கொடுங்க அப்படின்னு அந்த லேடி ராஜியோட கையை அவங்க கையால பிடிச்சிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்க ராஜியை டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க கொடுத்துட்டு போன டம்ளரை குடிச்சுக்கிட்டு அந்த ஹோஸ்ட் மேல் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி ராஜியோட கையை பிடிச்சி சுத்திட்டு இருக்கும் போதே என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அந்த ஹோஸ்ட்ல ஒருத்தர் வந்து கம் லெட்ஸ் டான்ஸ் கமான் லெட்ஸ் டான்ஸ்னு கையை நீட்டுறாரு. ராஜி பேசாம அங்கிருந்து ஒதுங்கி போயிட ஹேய் அப்படின்னு பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்காரு. அங்க மியூசிக் செம்மையா போய்கிட்டு இருக்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க ஒருத்தர் சந்துக்குள்ளேயே பூந்து ராஜி வெளியே வர அவருக்கு எதிரில் சந்தோஷ் வந்து கையை நீட்டுறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போய்கிட்டு இருக்க ஹோஸ்டெல்லாம் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டான டான்ஸோட ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டு அவங்க போகிற ராஜியவே பார்த்துட்டு இருக்க ராஜி அந்த ஹாலை விட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நேரம் மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது. இப்போதான் லைட்டாக மூச்சு விடுறாங்க. ஒரே குழப்பமும் பயமுமா பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க வெளியே வந்து நின்று. அவங்க திரும்பி பார்க்க அங்கேயும் ரைசிங் ஸ்டார்ஸ் அப்படின்ற பேனர் தான் இருக்கு. அதை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. ராஜி வேகமாக வந்து ரூமில் உட்காடுறாங்க. அவங்களுக்கு பார்ட்டி ஹாலில் நடந்தது ஞாபகம் வருது. அதுவும் ஸ்ட்ராங்கான சரக்கு வேற சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷ் கேட்டதும் இவங்க பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சதும் சரக்கா அப்படின்னு அவங்க நகர்த்தி வச்சது ஞாபகம் வருது. அப்புறம் அங்க நடக்கிற டான்ஸ், அவங்க எல்லாரும் பிஹேவ் பண்ற விதம், அப்புறம் ஹாய்னு ஒரு ஹோஸ்ட் வந்து இவங்ககிட்ட நின்னது, வாட் ஒய் யார் கமான் லெட்ஸ் டான்ஸ்னு கூப்பிட்டது அவங்க மைண்ட்ல வருது. அவங்களுக்கு ஒரே படபடப்பா இருக்கு. டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. பெருமூச்சு விடுறவங்க ஒரே குழப்பமா இப்படியும் அப்படியே நடந்துட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சரியான இடத்துக்கு தானே வந்திருக்க அப்படின்னு அவங்களுக்கே சொல்லிக்க கண்ணாடியில இன்னொரு ராஜியோட உருவம் தெரியுது. இவங்க ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸும் ஒயிட் ஷாலும் போட்டுட்டு இருக்க அந்த தெரியிற பிம்பம் ஒரு நார்மல் சாஃப்ரான் கலர் ட்ரெஸ்ஸும் ஒயிட் ஷாலும் போட்டுட்டு இருக்கு. இவங்க என்னென்ன மாத்தி மாத்தி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்க. ஏன் இந்த இடத்துக்கு என்ன பிரச்சனைன்னு கண்ணாடி ராஜி கேக்குறாங்க. இல்ல டான்ஸ் காம்படிஷன் தான் பேப்பர்ல போட்டிருந்தாங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா ஆக்டிங்கை பத்தி மூவியை பத்தி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு பிளாக் ராஜி சொல்ல எல்லாரும் ராஜேஸ்வரி கிடையாது, எல்லாருக்கும் வேற வேற லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நிறைவேற்றவும் இங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதானேன்னு கண்ணாடி ராஜி கேக்குறாங்க. அதை பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற? 10 லட்ச ரூபா பணத்தை ஜெயிச்சோமா வீட்டுக்கு போனோமான்னு இரு அப்படின்னு கண்ணாடி ராஜி சொல்ல காம்படிஷன் சொன்னாங்க. ஆனா அதை தவிர எல்லாமே நடக்குது அப்படின்னு பிளாக் ட்ரெஸ் ராஜி சொல்ல என்ன நடக்குதுன்னு கண்ணாடி ராஜி கேக்குறாங்க. ட்ரிங்க்ஸ் பார்ட்டின்னு என்னென்னமோ நடக்குது, எல்லாரும் குடிக்கிறாங்க அப்படின்னு பிளாக் ட்ரெஸ் ராஜி சொல்ல அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கண்ணாடி ராஜி கேட்க பொண்ணுங்க எல்லாம் கூட குடிக்கிறாங்க அப்படின்னு ராஜி சொல்ல உனக்கு பிடிக்கலன்னா நீ குடிக்காத அப்படின்னு கண்ணாடி ராஜி சொல்ல குழப்பமா அதிர்ச்சியுமா பாக்குறாங்க பிளாக் ட்ரெஸ் ராஜி. எல்லாரும் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறாங்க, கேஷுவலா மாடர்னா இருக்காங்கன்னு அவங்க எல்லாரையும் பார்த்து நீ பயந்துட்ட அதானேன்னு கண்ணாடி ராஜி கேட்க
சேச்சே, நானாவது பயப்படுறதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பிளாக் ட்ரெஸ் ராஜி சொல்றாங்க. பயம் இல்லைன்னா அப்ப பேசாம இரு, வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு கண்ணாடி ராஜி சொல்ல, இத்தனை பேருக்கு இடையில நான் வின் பண்ணிருவேனான்னு கருப்பு ராஜி கேக்குறாங்க. அது நீ பண்ற ஹார்ட் ஒர்க்ல இருக்கு அப்படின்னு கண்ணாடி ராஜி சொல்ல, கருப்பு ராஜி குழப்பமோ திகைப்புமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கதிர் அவரோட ரூம்ல பாய் விரிச்சு போட்டு மெடிடேஷன் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்காரு. யோசிக்கிறவரு மொபைல் எடுத்து கால் பண்ண ராஜியோட மொபைல் ரிங் ஆகுது. மொபைல பார்த்துட்டு திரும்பி ராஜி கண்ணாடிய பார்க்க, கண்ணாடியில இருக்க ராஜி காணாம போயிட்டாங்க. ஆ அப்படிங்கிற ராஜி வந்து மொபைல் எடுத்து பார்க்க அதுல கதிரோட கால் வந்துட்டு இருக்கு. இங்க நடக்கிறதெல்லாம் கதிர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கால் அட்டன் பண்ணி காதுல வைக்கிறாங்க ராஜி. ஹலோ அப்படிங்கிற ராஜியோட வாய்ஸ் அவங்களுக்கே கேட்கல. மறுபடியும் தொண்டையை லைட்டா சரி பண்ணிக்கிட்டு அவங்க ஹலோன்னு சொல்ல, கதிர் ரொம்ப ஷார்ப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு ராஜி மெதுவா கேட்க, கேக்குது, எப்படி இருக்கன்னு கதிர் கேக்குறாரு. ராஜி அமைதியா இருக்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கதிர் கேட்க, அது அப்படின்னு ராஜி தயங்கிட்டு இருக்க, அடுத்து ராஜி என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காரு கதிர். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.